வெல்கம் பேக் நஜ்ரா சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு பீஃப் பிரியாணி ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீஃப் பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ரொம்பவே குலையாமல் நல்லா உதிரியாக சூப்பராக செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த பிரியாணிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஸோ பீஃப் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் ஒரு 2 நிமிஷம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பட்டை, 5 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, அதோட ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ நம்ம சேர்த்த இந்த பட்டை கிராம்பெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வெடித்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஸோ 2 கைப்பிடி அளவுக்கு நான் பல்லாரி வெங்காயத்தில் 3 வெங்காயம் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பிரியாணிக்கு வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த பொருளை வந்து சேர்க்கணும். வெங்காயம் வதங்காமல் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எதுவுமே சேர்த்தக்கூடாது. பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஸாக நல்லா வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். ஸோ இப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணாமல் சேர்த்துக்கிட்டேன். அந்த எண்ணெயிலேயே பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி சேர்த்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வந்துட்டோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியில் ஒரு 3 தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா உடைஞ்சி நல்லா வதங்கி வரணும். இந்த எண்ணெயிலேயே தக்காளி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து மல்லி புதினா வந்து சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வரட்டும். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா 2 சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ மல்லியும் புதினாவும் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ தான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே சாதத்தில் சேர்த்து சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால் மல்லி புதினா நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு காரம் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. கடைசியாக வந்து நீங்கள் அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி செய்யும்போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் ஒரு கல் கூட இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பாட்டில் உப்பு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து சாப்பாட்டில் உப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ பீஃப் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே வதக்குனதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீஃப் வந்து சேர்த்த போகிறேன். கறியை வந்து முன்னாடியே நான் வேக வச்சு எடுக்கலை. நினைப்பீங்க கறி வந்து வேகவே இல்லை, எப்படி வந்து சாப்பாட்டில் வேகும் அப்படின்னு. ஆனால் நம்ம கறியை வந்து இதுக்கப்புறம் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மசாலாலாம் சேர்த்துடும் இல்லையா, இப்போ இந்த கறியை சேர்த்துட்டு நம்ம வந்து இதை குக்கரை மூடி கறி வேகிற அளவுக்கு ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாதம் வந்து சேர்த்த போகிறோம். இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம வெறும் உப்பு போட்டு கறியை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பாட்டில் சேர்க்கும் போது அந்த கறியில் உப்பு காரம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, சப்புன்னு இருக்கும். அது இந்த கறியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சப்புன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு கறியை போட்டு ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசில் விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தண்ணி வச்சு அரிசி சேர்த்திங்க அப்படின்னா கறியில் வந்து உப்பு காரம் எல்லாமே இறங்கியிருக்கும். ஸோ நம்ம சேர்த்துருக்க உப்பு காரம் அது மட்டும் இல்லாமல் அந்த புதினா மல்லி எல்லாத்தோட ஃப்ளேவரும் கறியில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கறி வேகணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு 5-6 விசில் விட்டு இறக்க போகிறோம். அப்போ வந்து கறி வந்து அடிப்பிடிக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை மூடி அது வேகிற அளவுக்கு நல்லா விசில் விட்டு இறக்கிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கறி வந்து சாப்பாட்டில் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் செய்வேன். ஸோ இப்போ குக்கரை மூடி நல்லா விசில் விட்டு இறக்கிக்குவோம் வேகிற அளவுக்கு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விசிலுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கறியும் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா கிரேவியும் இருக்குது. ஸோ இதை இப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னாமே இது வந்து கிரேவியாக வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளந்து சேர்த்து நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணல, இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எவ்வளோ அரிசி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்தணும். ஆனால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த கிரேவி மாதிரி இருக்கிறதுல தண்ணி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் கம்மி வந்து தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். பிரியாணி அரிசியோ இல்லை வந்து பச்சரிசி இந்த மாதிரி எதுவுமே சேர்த்தலை. நான் வந்து சாதம் வடிப்போம் இல்லையா, ஸோ அந்த அரிசி வச்சு தான் இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 துண்டு எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்குவோம். இதில் வந்து தயிர் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சிக்கிறேன். பீஃப் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் புளிப்பு காரம் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எலுமிச்சம்பழமும் தயிரும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதிலே நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க, கொட்டையெல்லாம் கீழே விழாது. ஸோ இப்போ வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம், நல்லா கொதித்து வரட்டும். ஸோ நல்லா கொதித்து வந்துருச்சு இல்லையா, இப்போ வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து அரிசி வந்து ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது வந்து தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கரண்டி விட்டு லைட்டாக ஒரு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். ரொம்ப வந்து கிளறி கொடுக்காதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் லைட்டாக, ஏன்னா வந்து கீழே வந்து இந்த மல்லி புதினா எல்லாமே அப்படி நின்றும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. 2 விசில் விட்டுட்டு நான் இறக்கிட்டு காட்டுறேன்.
ஸோ 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட பீஃப் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு வந்து கொஞ்சம் கூட குலையல. எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சூடாக இருக்கிறதுனால ஆறி போயிடுச்சு அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.